ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பட்டர் நான் செய்ய போகிறேன். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இதனால் இனிமேல் நம்ம இப்போ ஹோட்டல்லாம் தேடி போக வேண்டியதில்லை. நம்மளே வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். பட்டர் நான் செய்கிறதுக்கு மைதா மாவு 2.5 கப் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சால்ட்டு, சுகர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா முதல்ல கலந்து விட்டுறலாம். அதோட 1/4 கப் அளவு தயிர், பால் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. 10 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் பிசைஞ்சாதான் நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு நான். பிசைஞ்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா தடவி வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் இருக்கட்டும். ரெடி பண்ணியிருந்த மாவை இந்த மாதிரி சின்ன பாலாக எடுத்து உருட்டி வச்சுருக்கேன். இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். ஓவல் ஷேப்பாக தேய்ச்சிக்குவோம், அப்போ தான் நான் நல்லா வரும். ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேண்டாம், ஓரளவு கனமாக இருக்கட்டும். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த திக்னஸ் இருக்கட்டும். இதில் லைட்டாக மேலே வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். கல் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி தடவி வச்சுருக்க பகுதி கீழே இருக்க மாதிரி போட்டுக்கலாம். தவாவில் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பபிள்ஸ் வரட்டும் கொஞ்சம். இந்த மாதிரி மேலே பபிள்ஸ் வந்துட உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளோட நான் ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ இது மேலே பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியது தான். நம்மளோட பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூப்பராக இருக்கும். சூடாக சர்வ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு, சாஃப்டாக. இதுக்கு தால் மக்கனி, பாலக் பன்னீர் இதெல்லாம் நல்லா சைட் டிஷ்ஷாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.